Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் இருக்கீங்க. இன்னைக்கு எங்களோட குட்டி கொண்டாட்டம். என்ன கொண்டாட்டம்ன்றத பிறகு உங்களுக்கு சொல்றேன். கொண்டாட்டத்துக்கு நாங்க என்ன சமைச்சிருக்கோம்னா நெய் சோறு. இதோட நான் வெள்ளை சோறு போட போறேன். இது வந்து முட்டை டேவல், கேரட் சாம்பல், அதுக்கு தக்காளி பழம் வெங்காயம் மைனஸ் போட்டு கிளற போறேன். இங்கெல்லாம் ஆட்டிறச்சி பிரட்டல், அதோட பட்டியாப்பம் செய்து இவ்வளவுதான் வேணும். இரவுக்கு பிரியாணி செய்யணும்னு செய்ய வேண்டி வருவா. அதையும் உங்களோட பகிர்ந்து கொள்றோம். எங்களோட வீட்டுல நாங்க இன்னெல்லாம் செய்ய போறோம்ன்றதை மேலோட்டமா உங்களோடையும் பகிர்ந்து கொள்றோம். சர்ப்ரைஸனுடைய நாங்க இப்போ கரைக்கில பிறகு சொல்றோம். சரியா? ஓகே, நாங்க எல்லாம் ஆயுதம் சாப்பிட்ற கட்டங்களையும் நாங்கள் என்னெல்லாம் கொண்டாடத்துல செய்ய போறோம் கட்டத்தையும் உங்களோட பகிர்ந்துவோம். ஓகே, இன்றைக்கு வந்து எங்களோட வீட்டில் சின்ன ஒரு கொண்டாட்டம். என்ன கொண்டாட்டம் என்று சொன்னால், என்னுடைய தம்பியின் 30வது பர்த்டே. தம்பி என்று சொன்னால் என்னுடைய பெரிய மகன் நிகேமிட. ஆனால் அவருக்கு தெரியாத நாங்கள் சர்ப்ரைஸாக தான் செய்கிறோம் இந்த பர்த்டே. அவரை நான் கூப்பிட்டுருந்தான். அக்காவுக்கு 21வது வயசு கல்யாண நாள் வந்தது, அக்கா செய்ய போகிறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லி தான் அவரை கூப்பிட்டுருக்கேன். அப்போ அவை வந்துட்டுனா வெள்ளிக்கிழமை, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கேக் வெட்ட போகிறோம். பார்ப்போம் அவர் சர்ப்ரைஸ் நாங்கள் செய்கிறத பார்த்து ஒரு சந்தோஷப்படுறாரு. 30வது வயசு பர்த்டேன்றபடியாக அவருக்கு சர்ப்ரைஸாக கொடுக்குறதுக்கு ஒரு 30 இதுவும் கேக்கோட பண்ணிட்டோம். மத்தியானம் சமைச்சினாங்களோ அந்த கட்டங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். இரவு சாப்பாடு செல்வியடி பிரியாணி செஞ்சு கொண்டு வரப்போகிறோம், அதையும் உங்களுக்கு காட்டுறோம். எங்களோட பர்த்டே கொண்டாட்டத்தை நாங்கள் குடும்பத்தோட இப்படி எல்லாம் கொண்டாடுறோம்ன்றதையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். சரியா? எல்லாரும் வெளிக்கிட்டு கொண்டிருக்கீங்கன்னா வெளிக்கிட்டு வந்தால் போல் மிச்சக்கட்டத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனலில் முதல் முறை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களோட ஃபேமிலி வீடியோக்கள், சின்ன சின்ன குட்டி குட்டி சந்தோஷங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்வேன், பார்ப்பீங்க. எங்களோட சர்ப்ரைஸ் எப்படி நாங்கள் ஆரம்பிக்கிறோம்ன்றதை காட்டுறோம். ஓகே, சமையல் நான் சேர்ந்து பலூன்கள் கொஞ்சம் மூடிட்டோம். அந்த பலூன் வெடிச்சிட்டு 30 அந்த 3 வெடிச்சிட்டு சரி இருக்கிற வச்சு சமாளிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை கறியிடம் போட்டு ஒன்று செய்யலாம். சரி கிடைக்குது இருக்கிற வச்சு எப்படி வழியாக செய்ய போகிறோம்ன்றதான் இந்த வீடியோ. ஓகே, பலூன் என்ன செய்ய போகிறேன்டா, இப்படி எல்லாம் டெக்கரேட் பண்ணாடி மேசையில் அப்படி பிரேக்கடை அப்படி ஒட்டி விட போகிறேன். அப்போ வடிவாக இருக்கும். கேக் நட வரைக்கில் எல்லாரும் நிற்க வடிவாக இருக்கும். சரியா? அது ஒட்ட போகிறேன். ஒட்டினா போல காட்டுறோம். சரியோ? வந்து தம்பிக்கு கமெண்ட் பண்ணின கேக் வந்துட்டு இதான் கேக். நாங்கள் வந்து இப்போ இந்த முதல் ஆயுத்தம் இல்லாதால இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறோம். கொஞ்சம் உயரமாக தந்திருக்கிறோம். நானாக கேட்டுதான் வாயிட்டுக்கு வந்து ரேட் வார மாதிரி திரை சொல்லி வடிவாக இருக்குது கேக். இதில் சாக்லேட் வச்சுருக்கேன். இதில் நாங்கள் 30 நம்பர் ஒட்ட போகிறோம், குத்த போகிறோம். இதை நான் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு பிறகு எடுப்போம் கேக்கை. இதோடு நான் வந்து எக்ஸ்ட்ரா 1 கிலோ சாக்லேட் கேக்கும் கேட்டுனான். அந்த கேக்கும் தந்துருக்குறா. வரக்கா இது வந்து சாக்லேட் 1 கிலோ கேக் கேட்டுறேன்னு அதுவும் தந்துருக்குறா. க்ரீம் எல்லாம் உங்களுக்கு வெட்டி என்னுடைய தம்பி வந்து இப்போ ஹோட்டல்லேருந்து வந்து கொண்டிருக்கணும். வீட்டை 5 நிமிஷத்தில் வந்துடுவோம். நான் இப்போ கேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணுறோம் எல்லோரும் அவரை வரவேற்கிறதுக்காக. இதுதான் கேக். இப்படி வைப்போம். சரியான பேரமாக இருக்குது கேக். இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், 30வது வயசு பர்த்டேன்றபடியே அந்த 30 வந்து குத்தி விட போகிறேன். ஓகே அம்மா? ஓகே, க்ரீம் எல்லாம் இரண்டுட்டு ஓகே. இதான் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டேன். இனி அவர் வரையில சர்ப்ரைஸாக அந்த வெளியெல்லாம் 2 சண்டை போகிறோம். பக்கத்தில் ஒரு 30 வைக்க போகிறேன். வெயிட் பண்ணுங்க. சொத்தியாக இருக்குது நான் கேக். எனக்கு அந்த கேக்கிட்ட சொத்தி இல்லை. செல்வி இங்கே போய் ஏற்றணும் தெரியுமா? கல்யாண கொண்டாட்டத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. நானும் மெஸ்ஸி இந்த கல்யாண வீட்டு கொண்டாட்டத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. தம்பி அபிகாய் மெஸ்ஸியா உடுப்பாடு சட்டை ஓட்டு கொண்டு வந்துருக்குறாங்க. Abby, filme-nous. C'est trop belle. Bon, bah, on avance. Non, on va payer, ma. Let's go. Oh. Avance, avance, Bibi, avance. Bon,
c'est bon, j'ai நிகேமி இந்த கலர் trouvé l'endroit parfait pour mes sacs. என்னோட மேல் சட்டை குழந்தை இருக்கும் போட்டோக்கு மட்டும் போடுறேன் Avance. Ah, le soccer a giocato bene. பெரியம்மா வழியா வந்து போய் நான் கரெக்ட் பண்ணீங்க Abiga, தனியா வர மூங்க கையை பிடிச்சு அப்படியே திரும்ப நிகேமி அப்படியே திரும்ப பெரியம்மா வடியா இருக்கா கே ஓகே ஹாப்பி நிகேமி எஸ் அதாவது லீக் ஆயிட்டு எங்கட சர்ப்ரைஸ் உங்களுக்கு இல்ல தானே நோ Abi, t'as aimé la surprise? ஓகே சரி ஓகே செல்வியடிய போய் ஏத்தணும் சரியா செல்வியடி வந்த அப்புறம் கேக் கட் பண்ணுவோம் சரியா இப்ப வெயிட் பண்ணுவோம் சரி ஓகே நாங்க வந்து இப்ப செல்வி சும்மா ஸ்பீக்கா வந்து பாத்துட்டாரு போல என்ன நிகேமிட சர்ப்ரைஸ் வந்து நிகேமி சர்ப்ரைஸ் ஆயிட்டாரண்டு இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் இவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி சர்ப்ரைஸ் ஆனவரா இல்ல உண்மையா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறாரான்னு என்ன கதைன்னு எனக்கு தெரியல இப்ப தெபராக்கு என்ன பிரச்சனை divorce quanto problème ஓகே எங்கட பர்த்டே இப்படி ஆரம்பமாகுது கடைசியில எங்கட சிம்பிள் டெக்கரேஷன் இந்த வெடி வந்து இன்னும் சிறப்பா மாத்தி விட்டுட்டுதா எனக்கு ஏதோ கேக் வந்து கொஞ்சம் மொட்டியா இருந்த மாதிரி இருந்தா இந்த இரிய தமிழ்ல மொட்டி இது ஓகே இருக்குல்ல 5 ரூபா கழிச்சு வந்து பெரியம்மாவும் தம்பி இன்னொரு ஒரு போட்டோ ஷூட் பெரியம்மா ஹாப்பி பெரியம்மா சந்தோஷம் பெரியம்மா இந்த நாளுக்காக எத்தனை நாள் என்ன ஸ்பெஷல் சொன்னா பெரியம்மாவோட நான் நிகேமிக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் டெலிபோன்ல கதைச்சா பெரியம்மா மெக்கில விட்டு தாங்க வைப்பாங்க இந்த கதை எனக்கு தெரியாது ஓகே ஓ நாங்க 2ஆம் மாதமே செய்யாண்டு படிக்கிட்டாங்க ஜனவரி இல்ல ஜனவரி செய்யாண்டு படிக்கிட்டாங்க டிசம்பர் பர்த்டே என்னோட சைனாக்கு போனதால லேட்டா செய்தோம் இப்ப ஓகே பெரியம்மா என்னுடைய தம்பியின் தங்கச்சி மிவேதா இவாக்கு 30 வயசு வரைக்கும் பர்த்டே கொண்டாடுறது காட்டுறோம் என்ன தேபரா 24 வயசு பர்த்டே பார்த்துருப்பீங்க யூடியூப்ல வாட வீடியோ பாத்துட்டீங்களா யூடியூப்ல போட்டிருக்கேன் 24 வயசு பர்த்டே வீடியோ 21 நாங்க வந்து ஆன்டிவேர் மட்டும் வெயிட் பண்றோம் அது மட்டும் நாங்க போட்டோ ஷூட் எடுக்க போறோம் அதையும் உங்களோட பகிர்ந்து கொள்றோம் இது 2 பேரும் என்னுடைய தம்பிட பிள்ளையார் நீங்க நினைக்கலாம் பெரிய ஆளா இருக்கிற சின்ன வயசான தோற்றமா இருக்கு தம்பிக்கு 30 வயது என்னடா வெளியே விளையாட்டு யோசிக்காமல் ஓகே அரே அபிகைல் அபி
இப்ப வந்து லேடி வந்து இல்ல சத்தமா இருக்கு. லேடி வந்து செல்வியண்டிய கூப்பிட போயிட்டார். அதனால இப்ப அஜயையும் ஆபியையும் விட்டு நிகேமியோட ஒரு போட்டோ எடுக்கிறேன். அந்த கட்டத்தை தான் உங்களோடையும் பகிர்ந்து கொள்றேன். எல்லாரும் சிவப்பா வந்து நிக்கினேன். என்னுடைய தங்கச்சிட பிள்ளைகள் வந்து தம்பியோட 2 ஒரு போட்டோ எடுக்கினோம். ஓகே நீங்க மாமாக்கு பிசு கொடுக்கறதா கொடுக்கலாம். ஜானு இப்போ வந்து அம்மாவோட நிகேமி ஒரு போட்டோ ஷூட் எடுக்கிறேன். நாங்கள் இப்போ செல்வி ஆண்டிக்காக வெயிட் பண்ணுறோம். செல்வி வந்தப்போ கேக் கட் பண்ண என்னுடைய தம்பிக்கு தான் பிறந்த நாள். ஹாப்பியா சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்க. நாங்கெல்லாம் எங்களுக்கு தான் பெரிய சர்ப்ரைஸ். இது அக்கா சந்தோஷமா பிள்ளைக்கு செய்யறது. ஏன் செய்து நான் கேட்டா சிரிப்பியா என்னன்னு கேட்டா, நான் இங்க வரைக்கும் இவருக்கு 14 வயசு. நான் பிரான்ஸுக்கு வரைக்கல. ஓடி வருவார். என்ன அப்பாயின்மெண்டாலும் வருவார். என்ன செய்வாங்கன்னு சொன்னா சின்ன தானே எங்களை ரயில்வே ஆரியார் ஏபி எல்லாம் அந்த நேரம் உங்களுக்கு உண்மை இப்பவே எனக்கு போக தெரியாது. அந்த நேரம் சூப்பரமா ஒன்றுமே தெரியாது. இவருக்கு இப்ப நான் ஈடுபட்டு போவாங்க அந்த அசூல் பதி இடத்துக்கு இல்லாட்டி ராந்தி அப்பாயின்மெண்ட் போவோம். அக்கா போங்கன்னு சொல்லிட்டு போவோம். கொஞ்ச நேரத்தில் அப்படி திரும்பி பார்த்தா காண கிடைக்காது. இங்க நம்ம ஒளிஞ்சுவாங்க. நாங்க என்ன செய்யறோம் நாங்க நிகேமி என்ன திரும்பி பார்ப்போம். வேறு அப்படி எட்டி பார்த்துட்டு. ஆனா சின்ன பிள்ளையா இருந்தாலும் அந்த நேரம் எங்களுக்காக ஓடி வந்து எல்லாம் செஞ்ச நீங்க நன்றி நிகேமி. அதே மாதிரி அக்காவுக்கு மாம்பழ ஜூஸ் இருப்போம். உங்க போனாலும் பண்ணி கொண்டு வந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மாம்பழ ஜூஸ் வாங்கினது ஞாபகம் இல்லையா? மாம்பழ ஜூஸ் வாங்கினது உங்களுக்கு தெரியுமா? முதல் எனக்கு வெளிநாட்டுக்கு வந்து போன் யார் வாங்கி தந்தேன்னு சொன்னா ஒரு குட்டி நோக்கியா போன் வந்து அவருக்கு யாரும் கிஃப்டா கொடுக்கலாம். அதை கொண்டு என்ன எடுத்து தந்தவர் சஞ்சனோட டெலிஃபோன் கதைக்கு. ஏன்னா சஞ்சன் ஸ்ரீலங்கால இருந்தவர். நான் இங்க வந்த நேரம் கைதில் நீங்க 10 ரூபாய்க்கு அப்ப லைக்கா மொபைல் கார்டு 10 ரூபாய்க்கு போட்டு அந்த போனை கொண்டு வந்து ஒரு குட்டி நோக்கியா போன இப்பவும் இருக்குதான். நான் பழுதா போயிட்டு இருக்குது என்னோட ஞாபகமா. நான் செஞ்சு நீங்க என்ன விலை போன எனக்கு வாங்கி தந்தாலும் இப்பவும் என் தம்பி வந்து எனக்கு தந்த போன் தான் எனக்கு பெரிய கிஃப்ட்னு சொல்றேன் நான். அது உண்மைதான். எப்பவும் சந்தோஷமா இருப்போம் நிகேமி. ஹாப்பியா இருக்கணும் என்ன? ஓகே இப்படி சின்ன சந்தோஷங்களை அன்பை வெளிப்படுத்தணும். என்ன நாங்கள் அன்பு வச்சிருக்கோம் மனசுக்குள்ள ஒன்றுமே யாருக்கும் தெரிய போறது இல்லை. எங்களால் 7 மாத அன்பை சந்தோஷமா இப்படி வெளிப்படுத்துறதுல எனக்கு பிடிக்கும். நீங்க ஹாப்பி தான் என்ன? ஓகே போட்டோ எடுக்க போறோம். சரியா? எல்லாரும் சிவப்பா அடிக்கிறா. வடிவா இருக்கிறீங்களா எல்லாரும்? இப்ப நாங்க வந்து எல்லாரும் ஒரு குரூப் போட்டோ ஒன்று எடுக்கிறோம். அதைத்தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து நீங்க ஹாப்பி பர்த்டே சொல்லி விடுவோமா? ஹாப்பி பர்த்டே நான் சொல்லிடுங்க. 1 2 3 ரெடி சொல்லுங்க. விளாங்க படுத்துங்க ஜானுக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ல இருக்க சொல்லி விடுங்க. On va dire happy birthday. Okay? English là. Oh, English là. Tu sais Okay. dire. 1 Okay. Ajay போயில 2 3 Happy birthday. ஃபுல்லா போடு. இத மச்சா prima. எல்லாரும் பாருங்க எல்லாரும் போட்டோ ஐஷு செல்வி ஆண்டி வர மட்டும் வெயிட் பண்றோம் கேக் வெட்டுறதுக்கு. இவைக்கு பொறுமை இல்லாம இவ என்ன செய்யணும் மட்டும் சொன்னா எல்லாரும் விளையாட போய் நம்ம செல்வி ஆண்டி வர மட்டும் விளையாடி கொண்டு விளையாடினோம். இது என்ன விளையாடுன்னு எனக்கு தெரியாது. Moi je suis quoi concrètement? Je comprends ça, c'est bon. ஆண்டி வந்து அஜய் எவ்வளவு அத்தை வர எவ்வளவு Personne va la rejoindre. Ça va? Non.
ஆண்டி எங்களுக்காக பிரியாணி எல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்பா எல்லாம் கொண்டு வரீங்க. பிரியாணி அஜய் அபியடுங்க அபியடுங்க நான் எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணிட்டேன் ரெட் கலர். ஆனா அம்மாக்கும் செல்விக்கும் சொல்லல, அப்பாக்கும் அம்மாக்கும் சொல்லல ரெட் கலர்ல உடுப்பு போடுங்க. செல்வி அன்னைக்கு ரெட் கலர்ல உடுப்பு அம்மாக்கு சொல்ல மறந்துட்டேன். வெயிட் பண்ணி செல்வன் வந்துட்டு அங்க விளையாட்டு முடியல. பர்த்டே பாய் ரெடியா? வாங்க அபிகையில கூட்டிட்டு வாங்க. எப்படி இருக்குது வளர்ந்துட்டாவா அவன்? இந்த இது வந்து அப்பா காடி ஓட்டி வச்சுடா. லேபி வந்து எப்பவுமே அபிகையில தனிப்பட முடிக்கும் மட்டும் கொண்டிருக்கிறான். டாட்டா பர்த்டே கிளம்பு. Happy birthday, Nemi. God bless you. Aku pakai அப்போட 2 டிஜே தனிப்படம் எடுக்கிறார். அம்மா அப்பா இன்னைக்கு ரெண்டு போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுக்கிறோம். வந்து தனியா ரெண்டு வெட்ட மாட்டேன். எல்லாருமே வந்து நிக்கணும் கேக் கட் பண்ண. அப்ப எல்லாரையும் கூப்பிடுறேன். வாங்க எல்லாரும் அப்படியேமா வாங்க. எப்படி நில்லுங்கண்டா? சின்னாக்கள் முன்னுக்கு நில்லுங்க. இல்ல நான் எடுக்கிறேன். நான் எடுத்துக்கிறேன். உயரமான ஆக்கள் பின்னுக்கு நில்லுங்க, சின்னாக்கள் முன்னுக்கு நில்லுங்க. சரியா? ஓகே. ஜானு அஜய் அண்ணா கிட்ட வாங்க, சின்ன அண்ணா கிட்ட வாங்க. ஓகே ஓகே. இப்போ நிஜமிட 30வது வயசு பர்த்டே ஆரம்பிச்சு வைக்கிறார். 30வது வயசு நிஜ சின்ன படிக்கலாம் வேண்டி சொல்றேன். ஓகே ரெடியா எல்லாரும்? நிஜமிக்கு விஷ் பண்ணி பாட்டு படிக்க. ஓகே ஊதுங்க நிஜமி. ஓகே பாட்டு படிங்க. கேக் கட் பண்ண போறார். வெட்டுங்க நிஜமி கேக்க. Oh, tu fais un gros tranché. Ouais, gros tranché, c'est pas grave. Donc comme ça? Ouais, magnifique. இப்போ ஹை தட்டி விடுங்க எல்லாரும். இப்போ ஹை தட்டி விடுங்க எல்லாரும். Et maintenant? Maintenant, on doit te...
சிப்பச்சி தீத்துங்க யாரு பெரியம்மா முதல் தீத்துங்க நீங்க பேபி அபி இங்க பாருங்க பெரியம்மா அப்படியே நில்லுங்க வாரன் தீத்தட்டம் இப்ப Est-ce que tu dois me donner la bouche? Reste là. அவக்கு கொடுங்க அவக்கு நேமி கொஞ்சம் பிள்ளைக்கு ஊட்டி விடு பிள்ளைக்கு தீத்தி விடுங்க சின்ன Tu veux du gâteau toi? Tiens. Elle veut pas de gâteau, elle veut pas de gâteau. பிள்ளைக்கு ஒரு சின்ன தட்டு Ah ouais, ça tient la main. Attends, bouge pas, il faut faire la photo. Regarde la photo. Regarde la photo. இப்ப வந்து அஜய் அபி தீத்த போய் நம்ம கேமிக்கு கேக் On fait semblant au pire. Demi du temps, c'est efficace. சரி ஓகே தீத்தியாச்சு அங்க அபிய compris que d'aller l'autre de l'autre côté. சரி ஓகே வைஷு ஜான தீத்து மாதிரி வைஷு ஜான தீத்துங்க அபியும் வைஷு நீங்க இங்க வாங்க புள்ள வா அத தீத்து ஜான் Jeanne, viens. ஜானு பியா இஸ்தி De ce côté. இப்ப வந்து ஜானு வைஷு தீத்த போயினா ஓகே தீத்துங்க ஜானு நீங்களும் நீங்க மாமாக்கு இது வந்து ஜானு எங்களோட பெரிய ஜானு தீத்துறா இப்ப கேக் அம்மாவும் அப்பாவும் நிகேமி கேக் தீத்தினா ஒரு போட்டோ ஷூட் எடுக்கிறோம் இங்க வா வா. லெவி குட்டிங்க Tu sais, c'est une amie à ma வா 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 Va avec ma maman. Ok. Bibi. நல்லா இருக்கு கேட்ட வந்தாய் தண்ணில வென்று நிகேமிக்கு தெரியும் முதல்ல Elle flemme de Sydney. ஐயோ இந்த கேக் நான் தான் அப்படி இல்ல எடுக்காத கொஞ்சம் இதாக எடு வாங்கி ஹெல்ப் பண்ணுங்க ஐயோ என்ன போட்டோ ஷூட் முடியல Photo. பிரியமா வாங்கி விழுந்து 1 minute கேக் வந்து கீழே அப்படியே கவுண்ட் நான் தான் தூக்கினேன் கொஞ்சம் கட் பண்ணுவோம்ண்டு அது பார்த்தா கேக்கும் சரியான பேரம் சரியோ சரியான பேரம் கிலோ கேக் மற்ற பக்கம் டர்ன் பண்ணு டர்ன் பண்ணி ஓ இங்க திருப்பி Bon gâteau. சரி ஓகே பர்த்டே பார்ட்டி சரி எங்கட கையில இருந்து தவறப்பட்டு விழுந்து இப்படி ஆயிட்டுது அப்பதான் மறக்க மாட்டேங்க லேமிட பத்தி இங்க வாங்க ஒரு கை இங்க வாங்க அதெல்லாம் பிடிக்க முந்தி நாங்க நல்ல காலம் முதலே போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம் என்ன இங்க பாருங்க அவ கை தவறி விழுந்து அதான் கேக் சரி வெயிட் இப்படியா போயிட்டு எங்கட பர்த்டே பார்ட்டி ஓகே எல்லாமே நான் போட்டோ ஷூட் எடுத்து முடிச்சிட்டேன் அதனால கவலையில நான் இது வடிவா இருக்கு அந்த கேக்கை கட் பண்ணி எல்லாம் காட்டோட பண்ண எல்லாம் பிழைச்சி போயிட்டுது சரி பிரச்சனை இல்லை கட் பண்ணி காட்டுங்க இந்த சைடுல ஓகே ரெண்டாவது நான் இங்க பக்கம் கட் பண்ணி காட்டுறேன் இல்ல இல்ல இந்த பக்கம் கட்டும் மத்த பக்கம் இந்த பக்கம் எப்படி இருக்கிறது கட் பண்ணி நிஜமே அடுத்த முறை பர்த்டே நான் வாங்கணும் பெற மாட்டான் கோழி இருக்கிற மாதிரி வைக்கிறீங்க இங்க வேற கேக் எப்படி இருக்குன்னு நல்ல சாஃப்ட் நல்ல சாஃப்ட் நல்ல இதெல்லாம் தெரியாது இது நேமி அப்படியே பெரிய துண்டு கடிக்க கொடுங்க போட்டோ பண்ணாரு Un câlin alors. J'avoue, le gâteau, il est bon. நல்லா அப்பா ஜோடியா அப்பா அதுக்குள்ள டீ-ஷர்ட் மாதிரி Parce que c'est lui qui nous a montré. ஓகே சந்தோஷமா எங்களோட பர்த்டே கொண்டாட்டம் இப்படி நடந்து கொண்டிருக்குது நாங்க செல்வியன் இந்த கையால பிரியாணியும் சாப்பிட போறோம் சாப்பிட ஏன் சின்ன கட்டங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்றோம் ஆண்டியோட கையால நிறைய நாளைக்கு அப்புறம் அந்த பிரியாணி சாப்பிட போறோம் ஏன்னா ஆண்டி எவ்வளவு காலத்துக்கு நீங்க ஒரு 3-4 வருஷத்துக்கு பிறகு சாப்பிட்டுனாங்க பெரியம்மாட பர்த்டேக்கெல்லாம் சாப்பிட்டுனாங்க அது இப்ப 2 வருஷம் ஆயிடுச்சு இல்ல சுதாபிரிய மாட 50வது வயசு பர்த்டேக்கு சாப்பிடுறதுக்கு அப்புறம் நாங்க இன்னைக்கு தான் சாப்பிட போறோம் பிரியாணி கையால ஓ ஏன்னா அவங்க தண்ணி பிஸியா இருந்தவ 2 வருஷம்
சரி வலிக்க போய் ஓகே நாங்கள் இப்படி சாப்பிடே காலகட்டங்களையும் காட்டுறோம். எங்களோட பர்த்டே கொண்டாட உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பிரியாணி சாப்பிடுறதானே இங்க ஒரு ஆள் துள்ளுறாரு. கனகால ரூபாய் என்ன பாத்துட்டீங்கன்னா என் வயசு முன்னே பெரிய பிரச்சனை. இல்ல பிரியாணி அதே மாதிரி நாங்க சந்தோஷமா எல்லாரும் கொஞ்சம் நேரம் கலைக்க போறோம். அதால வீடியோ கட் பண்ண போறோம். எங்களோட சாப்பாட்டு வீடியோ நாங்க சாப்பிட்ற கட்டத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்றோம். என்னுடைய யூடியூப் சேனலை முதல் முறை பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதெல்லாம் நான் போற வீடியோ ஏற்கனவே பார்த்தாக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்கக்கூடியதா இருக்கும். என்னுடைய தம்பிக்கு விஷ் பண்ணி விடுங்க எல்லாரும். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். பாய் 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 பாய். இந்த இரவு சாப்பாடு என்னன்னு சொன்னா செல்வி பிரியாணி. அது வந்து கத்திரிக்காய் தொக்கா. செல்வி என்ன இதுக்கு பேர்? எண்ணெய் கத்திரிக்காய். உங்களுக்கு கிளறி காட்டுறேன்னு பாருங்க. அண்ட் வித்தியாசமா செஞ்சிருக்கிறா. சாப்பிட்டு பார்த்து சொல்றான். இது வந்து அன்னாசி பழம் சம்பல். அண்ட் நல்ல டேஸ்டா செய்வா. இதெல்லாம் பிரியாணி பாருங்க எப்படி இருக்கு. பூ மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு சொட்டு நான் மாதிரி எப்படி இருக்காண்டு இப்படி பிரியாணி எப்படி எடுத்து சல சல சலன்னு கொட்டணும். பிரியாணி தான் பதம். அங்கே எப்பவுமே சதமா தான் எடுப்பா. இது ஒரு சைட்டா எடுக்க சொல்லிட்டா இறைச்சியை வந்து சோறை போட்டு இறைச்சியை வதக்கி கறியை ஊற்றி அப்படி தம் காய்ச்சி செஞ்ச பிரியாணி. அதனால நாங்க வந்து அப்படி சைட்டா தான் எடுத்து போடுவோம். எடுக்க கோழி துண்டு வேறு. ஒவ்வொரு கரண்டிக்கும் ஒவ்வொரு கோழி துண்டு வேறு. அப்படித்தான் அடிக்கிறேன். நல்ல வாசம். இதோட லெபிக்கு வந்து அன்னாசி கறி வேணும். அந்த லெபிக்காக தான் சாப்பாடு போட்டு கொண்டு இருக்கேன். இது வந்து அன்னாசி கறி. இது வந்து இது வந்து கத்தரிக்காய். எண்ணெய் கறியா இவ்வளோ என்ன ஆட்டிறச்சி கறி. இது மத்தியானம் சாப்பிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னானே அந்த பிரியாணி. இதுதான் எங்களோட இரவு ஸ்பெஷல். நல்ல வாசமா இருக்கு. அன்றைக்கு தான் நம்பி சொல்லணும் இந்த பிரியாணிக்கு. Moi j'ai 200. Je te télécharge. Les gens t'entendent pas. Ils sont... Tout à l'heure c'est chaud, maintenant c'est froid. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கூட திசையில கல்யாண வீட்டுக்கு வந்து கல்யாண நாளுக்கு ஃப்ரெண்ட் வந்து குமார் இந்த மீன் பொரியல அழகா சாப்பிட்டு கொண்டு உட்கார்ந்துருந்தா. கறி சாப்பிட்டு துசி உங்களோட துசி இந்த கல்யாணத்துக்கு அங்க வந்தவே அப்ப வந்திருக்கிற நேரம் கல்யாண வீடு எல்லாம் முடிஞ்ச இடத்துல குமார் சமைச்சு கொடுத்தோம். அவ நல்ல வடிவா விரும்பி விரும்பி சாப்பிட்டா. மீன் பொரிச்சிருந்தது. வெள்ளத்தோல் இல்லாவா? ஓ நல்லா விரும்பி விரும்பி சாப்பிட்டா. இரவு சாப்பாடு நடக்குது. எப்படி இருக்கு என் கத்திரிக்காய் கறி? நாங்க போறோம் இத்தாலி. சஞ்சய் கத்திரிக்காய் கறி எப்படி இருக்கு? நிபிஷ்